சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு, இப்படி எங்க போனாலும் நம்மள சேர்த்தவே மாட்டிக்கிறாங்களே! நம்ம என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கிறிஷும் ஒரு வழியா டூர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. முத்து தான் கூட்டிட்டு வர்றாரு. முத்து வந்து கிறிஷோட வந்து நின்ன உடனே விஜயா இருந்துட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா இந்த குட்டிச்சத்தானை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவ? இவனால தான் முதல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. அப்பவே இந்த பையனை நான் இந்த வீட்டில் வேண்டான்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் யாராச்சும் என் வார்த்தையை கொஞ்சமாவது மதிச்சிங்களா? இப்போ இந்த குட்டிச்சாத்தானால என் பிள்ளையோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு கிறிஷை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு அந்த பார்லர் அம்மா பண்ணதுக்காக இது சின்ன பையன் இவன் என்ன பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அண்ணாமலை இருந்துட்டு, "இங்க பாரு முத்து, இதுவரைக்கும் நீ பண்ணது எல்லாமே சரியா இருந்தது. ஆனா இது இப்போதைக்கு சரியா வராது. இந்த பிரச்சனை என்னைக்கு ஓயுமோ அன்னைக்கு இந்த பையன் இந்த வீட்டுக்கு வரட்டும். நான் வேண்டான்னு சொல்லல." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயா இருந்துட்டு, "இந்த பிரச்சனை முடியும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான். அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனது தான். அதே மாதிரி அவளோட பையனையும் இவ கூட்டிட்டு போகட்டும்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, "மீனா, உடனடியாக உங்கள் பாட்டியை வர சொல்லி இவனை கூட்டிகிட்டு போக சொல்லு." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.